முறையாக சொத்து வரி செலுத்தாத நபர்களுக்கு QR குறியீடு உடன் கூடிய நோட்டீஸ் அனுப்ப சென்னை மாநகராட்சி முடிவு. 2 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணி தீவிரம். ஆண்டுதோறும் 3000 ரூபாய் செலுத்தினால் இந்தியா முழுவதும் டோல்கேட்டில் இலவசமாக பயணிக்கலாம். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். திருவண்ணாமலை அடுத்த கீழ்நாச்சிப்பட்டு பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தீவிரம். எதிர்ப்பு தெரிவித்து JCB வாகனம் முன்பு பெண்கள் தீக்குளிக்க முயற்சியால் பரபரப்பு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம். கைதான ஞானசேகரனிடம் குரல் மாதிரி பரிசோதனை. சென்னையில் இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 2 பேர் கைது, மேலும் 3 பேரிடம் விசாரணை. திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச தெப்ப திருவிழா வைர தேரோட்டம் கோலாகலம். தேரை வடம் பிடித்து பக்தர்கள் தரிசனம். சென்னை ராயபுரம் பகுதியில் 70 ஆண்டுகள் பழமையான விநாயகர் கோயிலில் திருட்டு. பின்பக்க சுவற்றில் துளையிட்டு விநாயகர் சிலையை திருடிய கும்பலால் பக்தர்கள் அதிர்ச்சி. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ராஜா மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 2 பிரிவினர் இடையே மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக எழுந்த புகாரின் நடவடிக்கை. இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நெல்லை வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. KTC நகர் பகுதியில் நடந்து சென்று மக்களை சந்தித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை விவகாரம். குவாரி உரிமையாளர்கள் வீட்டில் CBCID சோதனையில் சிக்கிய முக்கிய ஆவணங்கள். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து. 2 பலி, 20க்கும் மேற்பட்டோர் காயம். கேரள மாநிலம் வயநாடு அருகே தனியார் காஃபி தோட்டத்தில் அழுகிய நிலையில் இறந்து கிடந்த 3 புலிகள். புலிகள் உயிரிழப்பு தற்செயலா, யாரேனும் காரணமா என புலனாய்வு குழு விசாரணை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கணவாய் பகுதியில் சிறுத்தை தாக்கி பசுமாடு பலி. சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை கர்ப்பமாக்கிய 3 ஆசிரியர்கள் கைது. மாணவிக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக வெளியான தகவலால் அதிர்ச்சி. பல்கலைக்கழக மானியக் குழு வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு. திமுக மாணவரணி சார்பில் டெல்லியில் ஆர்ப்பாட்டம். திமுக மற்றும் கூட்டணி கட்சி MPக்கள் பங்கேற்பு. UGCக்கு எதிராக திமுக மாணவரணி சார்பில் டெல்லியில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்பு. உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். Save state autonomy. Save state autonomy.
பிரபல பிரிட்டிஷ் பாடகர் எட் சீரனின் இசை நிகழ்ச்சியால் சென்னை ரசிகர்கள் உற்சாகம். ஏஆர் ரஹ்மானுடன் இணைந்து ஷேப் ஆஃப் யூ ஊர்வசி மேஷப் பாடலை பாடியதால் குதூகலம். திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியல் காணிக்கை மூலம் 106 கோடி ரூபாய் வருவாய். 20 மாதங்களுக்கு மேலாக ஒவ்வொரு மாதமும் 100 கோடி வருவாய் ஈட்டப்படுவதாக தேவஸ்தானம் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் கும்பமேளா கோலாகலம். திரிவேணி சங்கமத்தில் 39 கோடி பக்தர்கள் புனித நீராடல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கோலாகலமாக நடைபெறும் மகா கும்பமேளா. நடிகை சம்யுக்தா மேனன் புனித நீராடினார். குஜராத் மாநிலம் சூரத்தில் கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்த 2 வயது சிறுவனை தேடும் பணி தீவிரம். பாதாள சாக்கடை மூடி சேதமடைந்திருந்ததால் பரபரப்பு. கர்நாடகா டோல்கேட்டில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி மோதி ஒருவர் பலி. பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை கைவிலங்கு போட்டு அழைத்து வந்த விவகாரம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். கேரள மாநிலம் திருச்சூர் கொம்பரா ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோயில் விழா. பிரகாரம் வலம் வந்த 3 மீட்டர் உயரமும் 800 கிலோ எடையும் கொண்ட இயந்திர யானை. ஜப்பானின் வடக்கு பகுதி முழுவதும் வரலாறு காணாத பனிப்பொழிவு. பனிப்போர்வை போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சி. பிரேசிலில் வெப்பநிலை சுமார் 40 டிகிரி செல்சியஸை எட்டியதால் கடும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. ரியோ டி ஜெனிரோவில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அமெரிக்காவை தொடர்ந்து அர்ஜென்டினாவும் உலக சுகாதார அமைப்பில் இருந்து விலகல். உலக சுகாதார அமைப்பு சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு செவிசாய்த்தது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தையின் இல்லத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைப்பு. அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்க கோரி போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பதற்றம். எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக நாடாளுமன்றம் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு.
எதிர்க்கட்சிகள் கேள்விக்கு பதிலளிக்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். உலகம் முழுவதும் வெளியானது அஜித்குமார் நடித்த விடாமுயற்சி திரைப்படம். திரையரங்கு முன்பு ரசிகர்கள் கொண்டாட்டம். அஜித்தின் விடாமுயற்சி படத்தை சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கிற்கு பார்க்க வருகை தந்த நடிகை த்ரிஷா மற்றும் அனிருத். கோயம்பேடு திரையரங்கிற்கு நடிகர் ஆரவ் வருகை, ரசிகர்கள் உற்சாகம். சென்னையில் விடாமுயற்சி திரைப்படம் பார்க்க வந்த ரசிகர்களின் வாகனங்கள் நோ பார்க்கிங்கில் நிறுத்தம். வாகனங்களுக்கு அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பராசக்தி படத்தின் படப்பிடிப்பு. நடிகர் சிவகார்த்திகேயன் சைக்கிள் ஓட்டும் காட்சி ஒளிப்பதிவு. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் முதல் போட்டி சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இங்கிலாந்து அணி பேட்டிங் தேர்வு.